ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மொச்சக்காய் முருங்கைக்காய் போட்டு நான் வந்து குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ மொச்சக்காய் குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு. நான் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வரமிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு, பூண்டு வந்து நான் ஒரு 5-6 பல் எடுத்திருக்கேன், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அந்த தக்காளியை வந்து மிக்சியில் ஒரு ட்ரைன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸு. இப்போ நல்லா 2 மினிட்ஸ் நான் வதக்கிட்டேன். இப்போ மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து மொச்சக்காவை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வேக வச்சுருக்கேன் நான். அதில் வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம மொச்சக்காய் வந்து நான் வேக வச்சுருக்கேன் பாருங்கள். மொச்சக்காவும் முருங்கைக்காவையும் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வதக்கி வச்சுருக்கிறதோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புளி வந்து நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ வந்து இந்த குழம்புல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் குழம்புல வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன், புளி தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காவும் ஒரு 4 பூண்டு பல்லையும் போட்டு கொஞ்சோண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு அதை நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு நம்ம குழம்புல ஊற்ற வேண்டியதான். ஊற்றிட்டோம்னாக்கா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் தேங்காய் வந்து அரைச்சிருக்கேன். அந்த தேங்காவை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், குழம்பு வந்து ரெடி ஆகிடும். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மொச்சக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.